பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் 27/5/2026 புதன்கிழமை காலை 6:22 மணி வரை வளர்பிறை ஏகாதசி திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை துவாதசி திதியும், நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரமும் மரண யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இசை சங்கீதம் சார்ந்த விஷயங்களை துவங்குவதற்கு உகந்த தினம், கால்நடைகள் வாங்குவதற்கு ஏற்ற தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், ஏகாதசி திதி என்ற முறையில் பெருமாளை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். பொதுவாக இன்றைய நாள் புதன்கிழமை என்ற முறையில் அனைத்து விதமான சிறப்புகளும் கல்வி சார்ந்த மேன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையவே இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற முக்கியமான சில விஷயங்கள். குறிப்பாக நம்முடைய ஜனன ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் பாவகங்கள் மறைவு பாவகங்கள்னு சொல்லப்படுகிறது. இந்த பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் மறைந்து விட்டது அப்படிங்கிறது இயல்பாக சொல்லுகிற விஷயம். இதில் சில விதிவிலக்குகள் இருக்கிறது. என்ன விதிவிலக்கு அப்படின்னு கேட்குறப்ப 6, 12ஆம் பாவகங்கள் சுக்கிரனுக்கு மறைவை கொடுக்காது அப்படின்னு பார்க்குறோம். 6, 12ஆம் இடங்களில் சுக்கிரன் மறைவை அடைய மாட்டார். மாறாக அவருக்கு இந்த 8ஆம் இடமும் 3ஆம் இடமும் மட்டுமே கடுமையான மறைவு பாவகங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கிற மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மற்ற கிரகங்கள் எல்லாம் 6, 12ஆம் பாவகத்தில் மறைகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதும், சுக்கிரன் அதிலிருந்து வேறுபட்டும் மாறுபட்டும் இருக்கிறார், தனிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். மேச ராசி அன்பர்களே, வித்தியாசமான ஒரு மாற்றங்களும் நல்லதொரு உயர்வும் சாதகமான சூழலும் நிறைந்த தினமாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற நாளாக அமையிருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக மேம்பட்டதானதொரு சூழலில் எதிர்ப்புகளை விலக்கி நல்லதொரு உறுதித்தன்மையை நீடித்து கொடுக்கின்ற வகையில் கூடுதல் வளமும் நலமும் உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு செயல்பாடையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளையும் அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக எல்லா வகையிலும் சாதகமான சூழல்கள் உண்டு. பெண்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் மேன்மை ஏற்படும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுத்தும் உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பான விருப்பங்களும் எண்ணங்களும் அதிகரிக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கான சூழல்களும் இருக்கிறது. கூடுமானவரை அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. பணப்புழக்கம் உயர்வாக இருக்கும். உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். வீண் செலவும் தேவையற்ற அலைச்சலும் உருவாகலாம். கவனமாக இருங்கள். தேவையற்ற குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது எழுவதால் சற்று உஷாராக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத செலவுகள் உற்சாகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் செலவாகிறது என்ற மன சங்கடங்களும் இருக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பணவரவு இயல்பாக இருக்கும். பெரியோர் உதவி, ஆசீர்வாதம் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். வழக்குகளில் அனுகூலமான சூழல்கள் உண்டு. எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நண்பர்களிடம் சற்று கவனமாக பழகுவது ஒரு சில அன்பர்களுக்கு நல்லது.
குறிப்பாக தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயம் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் மிக மேம்பட்டதானதொரு சூழலில் இருக்கின்ற தினமாக மேச ராசி என்பவர்களுக்கு அனைத்திலும் உயர்வுகளும் உற்சாகமும் சிறப்பும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டிகள் விலகப் போகிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமை. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எந்த அளவில் இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். பெரிய அளவிலான கிரக மாறுபாடுகள் எதுவும் இல்லை என்றாலும் இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனையும் அது சார்ந்த பெரியோர்களின் தொடர்பையும் கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழலை உருவாக்கும். பொருளாதார கஷ்டங்கள் விலகும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லதொரு நிறைவான மேம்பட்ட மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவதிலும் கூடுதல் உஷாராக இருப்பது நல்லது. மனதிற்கு பிடிக்காத ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படலாம். குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து சற்று ஒதுங்கிக் கொள்வது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் நல்லவிதமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் பொருளாதார உயர்வுகளும் மேன்மைகளும் நிறைந்த நாளாக அமைகிறது. அடுத்தவர்களிடம் அனுசரித்து செல்லும் குணத்தோடு செயலாற்றுவீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய சுய முயற்சியால் இன்றைய நாளில் வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலோடு எதிலும் சமாளித்து வெற்றி காணுவதற்கான சூழல்களும் வாக்கு சாதுரியத்தால் நிறைய அனுகூலங்களும் ஏற்பட போகிறது. குறிப்பாக தேவையற்ற பகையை வளர்த்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவதற்கான சூழல் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெற இருக்கிறீர்கள். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த டென்ஷன் விலகும். உடல் சோர்வுகள் விலகும். முயற்சிகள் அனுகூலமான பலன்கள் உண்டு. புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களால் நன்மை உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசி மேம்பட்டதானதொரு சூழலை பெற இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் நல்லதொரு மேம்பட்டதான உயரிய பலன்களை கொடுக்கின்ற தினமாக உற்சாகம் நிறைந்த நாளாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உள்ள நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள், கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நினைத்து பார்க்க முடியாத அளவில் சில முன்னேற்றங்களும் அனுகூலமான சம்பவங்களும் நடக்கக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். அதாவது ராசி அதிக வலிமை பெற்றிருக்கிறது. 2 மாபெரும் சுவர்கள் ராசியில் இருக்கிறார்கள். ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். குறிப்பாக 10, 11 வழக்கம் போல் அந்த சனி செவ்வாய் சஞ்சாரம் கடந்த ஒரு சில தினங்களாக நீடித்து வருகிறது. பாக்கியத்தில் ராகமர்ந்து குருவின் தொடர்போடு இருக்கிறார். சந்திரன் திக்பலம் பெற்று வளர்பிறை நிலையில் இருக்கிறார். அவர் குடும்பம், தன, வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட கிரகம் என்ற முறையில் மேற்சொன்ன அனைத்து பொருளாதார மேன்மைகளும் சிறப்பாக கிடைக்கும். சிறு சிறு மன வருத்தங்களையும் சமாளிப்பீர்கள். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். குறிப்பாக மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். மரியாதை கொடுக்கும் பண்பாளர்களாக இருப்பீர்கள். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. பலவிதமான நற்பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களால் ஆதாயம் உருவாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நபர்களின் நட்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பணவரவு இயல்பாக இருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் சிறப்பான முறையில் இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மதிப்பு மிகுந்த சூழலை உணரப்போகிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே மேன்மைகளும் சிறப்புகளும் உற்சாகமும் அதிகரிக்கிற தன்மையோடு மிதுனத்திற்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஏற்றமும் முன்னேற்றமும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். சகலவிதமான மதிப்பு மரியாதையும் அந்தஸ்து மேம்படும். அனைவராலும் புகழப்பட மதிக்கப்பட இருக்கிறீர்கள். தடை ஏற்பட்டு வந்த காரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். ராசிநாதனை சனி தொடர்பு கொள்வது சற்று பலவீனம்தான் என்றாலும் வளர்பிறை நிலையில் சந்திரன் திக்பலத்திற்கு மிக அருகில் இருப்பது தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கும். மற்றபடிக்கு சிறப்பான நல்ல பலன்கள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வழக்கத்தை விட சற்று கூடுதல் கவனமாக இருங்கள். எல்லா வகையிலுமே ஏற்றமான சூழல்கள் உண்டு. அறிவு சார்ந்து செயல்படுவீர்கள். அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கம் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை பொதுவாக சிக்கனமாக இருப்பீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நிம்மதியும் சுகமும் கூடுதலாக இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்திசாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் தேவையில்லாமல் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் இயல்பாக பழகுவீர்கள். காரிய தடங்கல்கள் விலகும். நற்பலன்கள் அநேகம் உண்டு. ஆன்மீக நாட்டம் மேம்படும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மனக்கவலை நீங்கி தெளிவு உருவாகும். எதிர்பாராத சில திருப்பங்களால் ஒரு சில அன்பர்களது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் வெற்றிகரமாக அமையும். புதிய நண்பர்கள் அமைவதற்கான சூழல்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் சாதகமான சூழல்கள் இருக்கும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அழைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் அனைத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற நாளாக இருக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. எல்லா விஷயத்திலுமே தெளிவாக சிந்தித்து செயலாற்றி நல்லதொரு முழுமையான வெற்றிதனை பெறுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் உள்ள நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக மாற்றங்கள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? புதுமைகளையும் வித்தியாசமான அணுகுமுறைகளையும் பெருமளவு விளம்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரும்பியபடியே நல்ல பலன்கள் நிறைவாக கிடைக்கும். நிம்மதியான சூழல்கள் நிறைய உண்டு. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 2 மாபெரும் சுவர்களுடைய தொடர்பில் இருக்கிறது. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழிலில் லாபத்தன்மைகள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் அபாரமாக இருக்கிறது. குறிப்பாக ராசிநாதன் திக்பலம் அபாரமாக, தனஸ்தானத்தில் சந்திரன், முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமையாக சஞ்சரிப்பது என மேம்பட்டதானதொரு சூழலில் இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையிருக்கிறது. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்தவரை முன்வைத்த காலை பெண் வைக்க மாட்டீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் வாரி வழங்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் இறங்காத சூழல் உண்டு. தடைபட்டு வந்த காரியம் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. அதனால் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். பணம் சம்பாதிக்கும் திறமையும் அதற்கேற்ற சூழலும் அமையும். உடல் நலம் சீரடையும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். மற்றவர்களுடன் இருந்து வந்த மன சங்கடங்கள் குறையும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதையும் ஆராய்ந்து செயலாற்றும் உயர்ந்த குணம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய வெற்றி உருவாகும். மனோதைரியம் மேம்படும். வீடு வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் மேன்மைகளும் பூர்த்தியாகக்கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு சோர்வு நீங்குகிற தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பதிகரிக்கிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, அனைத்து விதமான கனவுகளும் மேம்பட்டதானதொரு சூழல்ல நிறைவடைகின்ற நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் முழுமையான முறையில் கவலைகள் விலகுகிற நாளாக அமையப்போகிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய தின கிரக சூழல்கள் உங்களுக்கு நல்லதொரு எதிர்பார்ப்பையும் பொருளாதார நிறைவுகளையும் கொடுக்கிற வகையில் சிறப்பு வாய்ந்த சூழலாக அமையப்போகிறது. தடைகள் அனைத்தும் விலகும். எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு. பொருளாதார நலன் சிறப்படையும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியை பெறுகிற சூழலால் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எதிலும் உணர்ச்சி வசப்படுகிற சூழல்கள் இருக்கும். உங்களுடைய கடமையிலும் காரியத்திலும் கூடுதல் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என்று ஆர்வம் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் ராசியை சனி பார்ப்பது எல்லா விதத்திலும் பிடிவாத குணத்தை கூடுதலாக்கும். கவனமாக இருங்கள். எதையும் ஆய்ந்தறிந்து செயல்படக்கூடிய சூழல்கள் ஏற்படும். வீட்டிற்கும் வெளிவட்டாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் திருப்திகரமான சூழல் உருவாகும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டு. வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. எந்த காரியம் செஞ்சாலும் அதில் சில தடை தாமதம் ஏற்படும். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கமும் பயமும் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை சற்று கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உழைப்பும் மேன்மையும் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள் இளைஞர்களுக்கு சகலவிதமான அனுகூலத்தையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகளோடு கூடிய நாளாக அமையிருக்கிறது. முக்கியமாக வலுப்பெற்ற கிரக சஞ்சாரங்கள் இருப்பதால் நல்லதொரு மேன்மையும் உயர்வும் பெறுகின்ற வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு கனவுகள் மெய்ப்பட போகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான கிரக சூழல்கள் இன்றைய தினம் எப்படி இருக்கும்? எல்லா விதமான சங்கடமான சூழல்களையும் மிக லாபகமாக கையாண்டு செயல்பட்டு வெற்றி காணுகிற நாளாக துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசியை செவ்வாய் பார்க்கிறார். குருவும் தொடர்பு கொள்கிறார். மாறுபட்ட கிரக சூழல்கள், மகிழ்ச்சியான அனுபவங்கள், புதுவிதமான எதிர்பார்ப்புகள், புகழ் பெறுவதற்கான தன்மைகள் நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அமைதியாக இருந்து கொண்டு அநேக விதமான காரியங்களை சாதிக்க இருக்கிறீர்கள். முக்கியமாக இன்றைய நாளில் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் அஞ்ச மாட்டீர்கள். போராட்ட குணத்தோடு செயலாற்றுவீர்கள். எளிதிலும் கூடுதல் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவீர்கள். குறிப்பாக ஆரோக்கியம்தான் சற்று சிக்கலை கொடுக்கும். எதிர்ப்பாளர்களால் வேதனை இருக்கும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். மனம் சில நேரங்களில் நிலை கொள்ளாமல் தவிக்கும் சூழல் ஏற்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் நிறைவாக கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான தன்மைகளும் உண்டு. மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான சூழல் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். தடை தாமதம் விலகும். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சற்று உஷாராக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரவு இயல்பாக இருக்கும். தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களுக்கு கீழ் பணியாற்றுகிற ஊழியர்களை அனுசரித்து போவது நல்லது. குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பொருளாதார மேன்மை உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை விட்டு இதமாக பேசுவதன் மூலமாக
பெரிய அளவிலான சிறப்புதனை நிறைவாக பெறுகிற நாளாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர என்பவர்களுக்கு விரயம் ஏற்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர என்பவர்களுக்கு தடைகள் மறைகின்ற நாளாகவும், விசாகம் நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் அனுகூலம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலுமே சாதகமும் நல்ல விதமான சூழல்களும் நிறைவடைந்த தன்மைகளும் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். குழப்பமான சூழலை மிக திறமையாக கையாண்டு நல்லதொரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சிக்கல்களிலிருந்து விடுபட இருக்கிறீர்கள். முக்கியமாக ராசிநாதன் ஒரு வகையில் மறைந்திருப்பது சிறப்பு தான் என்றாலும் அதிலும் சில சங்கடங்கள், எதிர்ப்புகள், கடன் தொந்தரவுகள் இருக்கும். கூடுதலாக சனி 5இல் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டத்தை பாதிக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்த்து நிதானத்தோடு செயலாற்றுவதன் மூலமாக நிம்மதியான அணுகுமுறைகளை பெற முடியும். மனசாட்சிக்கு விரோதமான எந்தவிதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட மாட்டீர்கள். குறிப்பாக பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றும் திறன் மேம்படும். தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக தொடர்புகளின் மூலமாக சந்தோஷமான அணுகுமுறைகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். பகைகள் நீங்குவதால நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். எல்லா வசதிகளும் இயல்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைப்பதற்கான சூழல்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் மேன்மை உண்டு. எங்கும் எதிலும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள்கள் கூடுதலாக இருக்கும். நீங்கள் நன்மைக்காக போராட தயங்காதவர். மனக்கலக்கம் உண்டானாலும் சமாளிப்பீர்கள். மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல்களை நல்லதொரு லாபகமாக கையாண்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். இன்றைய நாள் எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் கொடுக்கும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலம் உருவாகும். உத்தியோகத்துறையில் பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களால் காரிய வெற்றி உருவாகும். எதிர்பாராத முன்னேற்றம், சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகப் போகிறது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக விருச்சிகத்திற்கு விருப்பங்கள் நிறைவேறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், அனுச நட்சத்திர என்பர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, எதிலும் தயக்கமில்லாமல் மிக வேகமாகவும் உறுதியாகவும் செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனைகளையும் மாற்றமில்லாத சில சூழல்களையும் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களையும் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10ல் சந்திரன், ராசியை 2 சுப கிரகம் தொடர்பு கொள்வது, 5இல் செவ்வாய் என வித்தியாசமான கிரக சூழலோடு இன்றைய நாள் விரும்பியதை கொடுப்பதற்காகவே அமைகிறது. விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. எந்த ஒரு செயல்பாட்டிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லோரிடமும் நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்களாக இருப்பீர்கள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதை உயரும். கௌரவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் காணப்படுவீர்கள். நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் அதிர்ஷ்டகரமான சூழல் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லவிதமான முறையில் இருக்கும். காரிய தடை, வீண் அலைச்சல்கள் விலகும். கெட்ட கனவுகள் வரும். தவிர்த்து விடுவது சிறப்பு. கோபதாப பிடிவாத குணங்களை நீக்கிக் கொள்வது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது அவசியம். குறிப்பாக தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் போட்டிகள் விலகும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். எதிர்பார்த்த லாப சூழல்கள் உண்டு. கடன் பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. எழுத்து தொழிலில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் இதமான சூழல் உண்டு. சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை
மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்ப்புகள் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக அமையப்போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்பு மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களை மதிப்பு மிகுந்த சூழல்களையும் மாற்றங்களையும் மிக சிறப்பாக கையாண்டு முழுமையானதொரு வெற்றியை பெறக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். குடும்பதன வாக்கு பாவகத்தில் குறைவில்லாத குரு பகவான் தொடர்பு கொள்வதும், ராசிநாதனே தைரிய வீரிய பாவகத்தில் இருப்பதும், செவ்வாய் 4ஆம் இடத்துல கேந்திர பலத்தோடு ஸ்தான பலம் பெற்றிருப்பதும், 5இல் புதன் மாறுபாடான சூழலில் 6இல் குரு போன்ற அபாரமான கிரக தொடர்புகள் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உருவாகும். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவீர்கள். எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுவீர்கள். உறுதியோடு இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். உங்களுடைய தன்னம்பிக்கையால் வளர்ச்சி அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுத்து ஆக்கப்பூர்வமான நல்ல யோசனைகளை கொடுக்க போகிறீர்கள். குறிப்பாக சமூகத்திலே கௌரவம், அந்தஸ்து, மதிப்புயரும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் தடை ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் உஷாராக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இணையவழி வருமானம் சிறப்பாக இருக்கும். டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். பயணத்தில் தடங்கள், வீண் செலவு போன்றவை உருவாகும். அநேக நன்மைகள் உண்டு. வாகன யோகம் ஏற்படும். பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதளவில் தைரியம் உருவாகும். எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். செயல்திறமை அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்களும் மாற்றம் நிறைந்த தன்மைகளும் உள்ள தினமாக மகர ராசி என்பவர்களுக்கு உயர்வுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு செல்வாக்கு உயரப்போகிறது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிப்பிட்ட தகுந்த முன்னேற்றங்கள் உங்களுக்காகவே நடக்கக்கூடிய நாளாகவும் உயர்வுகளும் சிறப்புகளும் ஏற்றங்களும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையப்போகிறது. முக்கியமாக ராசியை குரு பார்க்க 2ஆம் இடமான குடும்பதன வாக்குபாவகத்தில் சனி அமர்ந்திருக்க, 3இல் செவ்வாய் முழுமை பெற்றிருக்க, 4இல் புதன் என வரிசை கட்டி இருக்கிற கிரக சஞ்சாரங்கள் வளர்ச்சிக்கான சூழலை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளையும் நண்பர்களாக்கும் வித்தையை கையாண்டு இன்றைய நாளில் பெரிய அளவில் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குருவின் சஞ்சாரம் குறையில்லாத சூழலை உருவாக்கும். நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். மனிதநேயம் கூடுதலாக இருக்கும். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களுக்கு உதவப்போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிலும் கவனமாக இருங்கள். திடீர் கோபம் ஏற்படும். தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் உருவாகும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழல்கள் ஏற்படும். எந்த நிலையிலும் குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. காரிய தடைகள் நீங்கும். கவனமாக செயலாற்றுவது அனுகூலத்தை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாம். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். செலவுக்கேற்ற வரவு இருக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதன் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். வீடு, வாகன செலவுகள் ஏற்படும். தந்தையோடு கருத்து வேற்றுமை உருவாகும். கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்துக்களை அடைவதில் தடை தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வர்த்தக வியாபாரத்தில் லாப சூழல்கள் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவற்றிலுமே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயலாற்ற வேண்டிய நாளாகவும், கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கின்ற தினமாகவும், மாணவர்கள், இளைஞர்கள் பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடப்பதன் மூலமாக
நினைப்பதை சாதிப்பதற்கான சூழல்கள் உருவாகிற நாளாகவும் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, எல்லாவிதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்றபடியான ஒரு சூழலோடு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கின்ற வகையில் உயர்வுகளோடு கூடிய தினமாக மீனத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பிட்டதொரு பலன்கள், குறைவில்லாத சூழல்கள், குருச்சுக்கரன் தொடர்புகள், செவ்வாய் மீறி அபாரமாக சஞ்சரிக்கிறது தனஸ்தானத்தில்னு சொல்லிட்டு மீனத்திற்கு எல்லா வகையிலும் மாற்றங்களோடு கூடிய நாளாக இருக்கும். நல்ல பெயர் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீர்கள். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில காரியங்களை செய்வீர்கள். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி உருவாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். எதிர்பாலனத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பதற்கான சூழல்களும் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. வீடு மற்றும் சமுதாய மாற்றத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை இன்றைய நாளில் செய்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் சேவையற்ற செலவுகளும் கூடுதலாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சிறப்பாக கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள். தேவையற்ற இடமாற்றம் பணியிடங்களில் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரை உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் சுகம் உருவாகும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிறிய அளவில் வயிறு கோளாறுகள் உருவாகலாம். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். எதிர்பாலனத்தவரின் நட்பு மேம்பட்ட நிலையில் இருக்கும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற நபர்களின் சந்திப்பு மேம்பட்ட சூழலை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் உருவாகும். இன்றைய நாள் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு மேம்பட்ட சூழலை கொடுக்கும். அனைத்திலும் சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகின்ற நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.